என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பேராசிரியர் ப்ரொஃபசர் ஜவாஹிருல்லா அவர்கள் அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உதயசூரியனை இனி நீக்க மாட்டோம். நான் எல்லா இடங்களிலும் சொல்வது ஏடிஎம்கேவுடைய இந்த அழிவுக்கு காரணம் பாஜகவினுடைய திட்டம். பலர் என்ன பேசுறாங்கன்னா, அண்ணாமலை எப்போதும் உண்ணாமலை ஆகிவிட முடியாது. இன்னைக்கு அண்ணாமலை நின்றா இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்ட ஏதாவது ஜென்சி இளைஞர்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்களா? அது மட்டும் உண்மை இல்லை சார். 50 வயசுக்காரங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க, 45 வயசும் ஓட்டு போட்டிருக்காங்க, 60 வயசும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இவனு 2 பேர் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு. இப்ப கட்சியில முன்னணி தலைவர்கள் யாரும் கிடையாது. எடப்பாடிக்கே எந்த மரியாதையும் கிடையாது. ஜோசப் விஜய்னு பெருசா பேசினான், நம்ம இவன் பெரிய ஆள மாதிரி. நம்ம சீமான் ஐயாவை பார்த்து செபாஸ்டியன் சீமான்னு சொன்னான். ஏன்டா கிறிஸ்தவனா இருக்கட்டும், அவன் முஸ்லீமா இருக்கட்டும்னு அவெல்லாம் இந்த நாட்டுல உள்ளவன் தானே. இன்னைக்கு அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் கிடையாது. குறிச்சு வச்சுக்கிடுங்க, 100%. அவர்களுக்கு ஒளிமயமே தெரியவில்லை. மத சார்பற்ற சக்திகளை வலுப்பெறுவனால் 2029 திமுக கூட காணாமல். சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. அதை பெருசா பேசப்படலை. ஆனா ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் சுஃபியான் சார் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம் முத்து. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலையில் உட்காந்து பார்த்தா ஏதாவது புதிய செய்திகள் எதுவும் இருக்கோ? பரபரப்பாக இருக்கீங்க? பரபரப்பாக இருக்கிறத தாண்டி இந்த ஒரு வாரமாக ஒரு பெரிய விஷயம்தான். அதாவது அதிமுக 2 அணிகளாக பிரிந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அதாவது தாவேகாவினுடைய அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம்பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்பட்ட நிலையில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கிய முத்து. என்னென்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படிங்கிற நிறைய பேர் பார்ப்போம். இது இயற்கையில் நடக்கும். இப்போ கூட பல பேர் என்கிட்ட பேசுகிறாங்க, சார் தெரியாதனமாக போயிட்டு நம்ம எப்படியாவது போய் விஜய் கூட சேர்ந்துருந்தா ஏதாவது எம்எல்ஏ கூட ஆயிருப்பேன் அப்படின்னு பல பேர். அதாவது சாதாரணமான ஆட்களும் மட்டும் இல்லாமல் மூத்த கட்சி தலைவர்களும் கூட பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பேராசிரியர் ப்ரொஃபசர் ஜவாஹிருல்லா அவர்கள் இப்போ அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உதயசூரியனை இனி நீக்க மாட்டோம் அப்படி நின்றிருந்தாலும் கூட எங்கள் சொந்த சின்னத்தில் நிற்போம். இப்போ இன்றைக்கி அவர் சொந்த சின்னத்தில் நின்றுதார்னு வைங்களேன், இன்றைக்கி அவர் ஒரு மினிஸ்டராக இருப்பார். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், ஒவ்வொரு கட்சிக்கும் மினிஸ்டர் கொடுக்குறாங்க. சிறுத்தைகளுக்கு ஒன்று கொடுத்தாங்க, அதை மாதிரி ஐயுஎம்எலுக்கு 1 கொடுத்தாங்க, இப்படி அப்போ காங்கிரஸுக்கு 2 கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அவர் பேராசிரியர் ப்ரொஃபஸர். ஆனால் பல பேருக்கு திமுக கூட இருந்தது. இப்போ இந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் மனசு வருத்தம் இருக்கும். யாருக்கு? பிரேமலதா விஜயகாந்த் அவர். ஏன் அவங்களுக்கு மனசு வருத்தம் இருந்தாலும் அங்கே தப்பி போக முடியாதுன்னா, அவங்களுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்தாங்க. பெரிய தொகை. ஆமாம், 200 அளவுக்கு கொடுத்தாங்க. கொடுத்ததுனால 10 எம்எல்ஏ சீட்டும் கொடுத்து, ராஜ்யசபா எம்பியும் கொடுத்து, சம்பந்தமும் கொடுத்தனால அவங்க இங்கேருந்து வர முடியாது. சார் சம்பந்தமாக அது புரியலை சார். சம்பந்தம்னா வேலுமணி நம்ம ஏவா வேலு இருக்கா இல்லையா, அவருடைய பேத்தி, மகன் வழி பேத்தியோ மகள் வழி பேத்தியோ விஜய பிரபாகரனுக்கு கல்யாணம் முடிப்பதாக ஒரு பேச்சு ஒன்று ஓடிட்டுருக்கு. அது இணையதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. இருக்கலாம், ஏன்னா இவங்க நாயுடு அவரும் நாயுடு, அதனால் அந்த ஒரு பக்கம் போகுது, அதை விட்டுரும். இப்போ 2 சேலஞ்சு இருக்குது சார். விஜய்க்கு ஒரு பெரிய சேலஞ்சு. இப்போ நீங்கள் கேட்டது முதல்ல அதிமுகவை பற்றி பேசிடுவோம். அதிமுகவில் என்ன பிரச்சனைனா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. ஏடிஎம்கே கழுத தேஞ்சி கட்டெரும்பாயி 20% வந்துருச்சு. நான் எல்லா இடங்களிலும் சொல்வது ஏடிஎம்கேவுடைய இந்த அழிவுக்கு காரணம் பாஜகவினுடைய திட்டம். சரிப்பா, பாஜக திட்டம் போட்டு பாஜக வளர்ந்துச்சா? பாஜக இன்னைக்கு 2.5% 3% நின்று போச்சு. பலர் என்ன பேசுகிறான்னா, அண்ணாமலைங்கிறான். அண்ணாமலை எப்போதும் உண்ணாமலை ஆகிவிட முடியாது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், அண்ணாமலை அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஓட்டில் தான்
அவர் வந்து பெரிய ஆளாக இருந்தார தவிர இன்னைக்கு அண்ணாமலை நின்றா இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்ட ஏதாவது ஜென்ஸ் அந்த குரூப் இளைஞர் ஜென்சி குரூப்பா ஆமாம் ஜென்சி இளைஞர்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்களா? அண்ணாமலை பின்னாடியே ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சிருந்தார்ல அவர் மாநில தலைவராக இருக்கும்போது. அது எந்த பட்டாளம்? அது ஹிந்துத்துவ ஆதரவு பட்டாளம் தான். ஆனால் விஜய்க்கு வந்த பட்டாளம் அப்படி இல்லை. மதமற்று சாதியற்று இனமற்று மொழியற்று நின்றார். இப்போ அண்ணாமலை நின்னான்னா ஒரு கிறிஸ்தவ இளைஞனோ ஒரு இஸ்லாமிய இளைஞனோ ஒரு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மீனவ இளைஞனோ ஒரு தலித் இளைஞனோ போவானா? போக மாட்டான். இன்னைக்கு 40% மேற்பட்ட தலித் இளைஞர்கள் சாரையாக ஓட்டு போட்டிருக்காங்க. யாருக்கு? விஜய்க்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று அதை நம்ம ரெண்டாவது பேசுவோம். கிறிஸ்தவ வாக்காளர்கள் மொத்தமாக போட்டிருக்காங்க. எல்லா சமூக இடைநிலை சாதியே நமக்கு தேவையில்லைடா, நம்ம இளைஞனுக்கு ஓட்ட போடு அப்படின்னு போட்டிருக்காங்க. வேட்பாளரே தெரியாம விசில் சின்ன வேட்பாளர் யாருக்கும் தெரியும், முகத்தை வச்சல குத்தி இருக்காங்க. யாருக்குமே வேட்பாளர். சரி, எல்லாரும் இன்னொரு கருத்தை சொல்றாங்க. எல்லாரும் சின்ன பிள்ளைகிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தாத்தா ஓட்டு போடுங்க, அது உண்மைதான். அது மட்டும் உண்மை இல்லை சார். 50 வயசுக்காரங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க, 45 வயசும் ஓட்டு போட்டிருக்காங்க, 60 வயசும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இவனு 2 பேர் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு. இப்போ நம்ம அதிமுகவை பார்ப்போம். கழுத தெரிஞ்சு கட்டெரும்பா போச்சு. பழனிசாமி நாசகார சக்தியாக வந்து அந்த கட்சியை உருவாக்குறதுக்கு காரணம், ஒவ்வொரு கட்சிக்குண்டு ஒரு அழிவு இருக்கும். இறைவன் ஒரு நியதியை வச்சுருப்பான். இன்றைக்கி பாஜக நின்றுக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், இன்னொரு 200 வருஷத்துக்கு இருக்காது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பட்டாண்டு விழும். தமிழ்நாட்டில் எவனாவது கற்பனை பண்ணி பார்த்தீங்கம்மா? யாராவது கற்பனை பண்ணாலா இந்த ஒரு கெதி வரும்னு? யாரும் சொன்னாங்க 15%. நான் ஒரு 23% போட்டு வச்சுருந்தேன். எப்படி நான் 23% போட்டேன்னா, என்னுடைய மனைவியோடு வாக்களிக்க போகிற இடத்துல 20 பேர்கிட்ட கேட்டேன். 20 பேரும் தாவேக்கன்னாங்க. அப்புறம் ரோட்டில் வர்றது, சிக்னல் நிற்கிற எல்லாருமே தாவேக்கான்னாங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு வன்னிய பெண் மட்டும்தான் யார் எது சொன்னாங்க, நாங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஈரோட்லையோ திண்டிவனத்துலையோ. அப்போ நான் சொன்னேன். அப்புறம் எங்கள் ஊரில் ஃபோன் பண்ணி கேட்டேன், எல்லாருமே சொன்னாங்க. அப்போ சில இஸ்லாமிய நண்பர்கள் சொன்னாங்க, இந்த முறை முஸ்லீம்களில் 30% வாக்கள் போயிருக்கு. ஆனால் இப்போ வந்த விஷயத்தில் இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் பாரம்பரிய இஸ்லாமிய ஓட்டுகள் ஒன்றும் விஜய்க்கு உள்ளல, அது திமுகவுக்கு தான் இருக்குது. இப்போ அதிமுகவுடைய நிலைமை என்னென்னா 20% ஆகி எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா, வெற்றியை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற ஒரு பெரிய இதே கிடைச்சது போதும், நாம் இந்த முறை ஒரு 53 சீட்டு ஜெயிச்சிட்டோம். அவர் 47, கூட்டணிகள் 1, 2, 1 வேறு ஏதாவது சேர்த்து 53 சீட்டா, மொத்தமே 47. அவர் 47 தான். அது அவருக்கு பெரிய புகழாக தெரியுது. 21% புகழாக தெரியுது. இப்போ கட்சியில் வந்து முன்னணி தலைவர்கள் யாரும் கிடையாது. எடப்பாடிக்கே எந்த மரியாதையும் கிடையாது. இலைக்கு விழுந்த ஓட்டு தான். சரி, நாங்கள் பாரம்பரியமாக ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனநிலை தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருந்தவங்களும் இந்த வாட்டி விசிலுக்கு மாற்றத்துக்காக போட்டாங்க. விசிலுக்கு ஃபுல்லு. இப்போ எடப்பாடிகிட்ட இருக்கிறவங்க இந்த 33 பேர் வந்துருவோன்னு விஜய்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. 35 பேர். விஜய் வந்து பெரிய தப்பு என்னென்னா, உற்சாகத்தில் அனுபவ குறைவால் என்ன பண்ணிட்டாரு, வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வேலுமணியை பார்க்க போனார். அது தப்பு. அப்போ நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. இம்மீச்சூர். அவர் அப்படி பார்க்க போயிருந்தா அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடியை தான் பார்க்க போயிருந்தா வேலுமணியை போய் பார்த்துருக்கக்கூடாது. வேலுமணி யாருக்காவது தெரியுமா? உங்களை யாருக்காவது வேலுமணி தெரியாது. ஒரு பேச்சுக்கு சொல்லுவார், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர். அதான் விராலிமலையின் விஜய் என்று சொல்ல அவரே சொல்லியிருக்காரு. விராலிமலையின் விஜய், இப்போ விஜயபாஸ்கர். அப்புறமா நத்தம் விஸ்வநாதன், இன்னும் பல ஆட்கள்லாம் இங்கே கிடந்தாங்க. இவங்க வந்த உடனே விஜய் என்ன யோசிச்சிருக்காருன்னா, 35க்கும் போது நாம் 106, 35, 40க்கு மேலே போயிடுவோம். 32 கிடைச்சா போதும், கட்சி தாவல் தடை சட்டம் வராது. 2/3 அத்தியாயம் 10 அமெண்ட்மெண்ட் 1985 2B இதில் வந்து உங்களுக்கு 2/3 இருந்துச்சுன்னா கட்சி தாவலில் நாங்கள் தான் அதிமுகன்னு வந்துடும். இங்கேயும் மந்திரி சபைக்குள்ளே வந்து 5 இலாக்காக்களை கைப்பற்றிடலாம். சிவி சண்முகம் 1, நத்தம் விஸ்வநாதன் 1, வேலுமணி 1, விஜயபாஸ்கர் 1, தங்கமணி 1. அப்போ லீமாரோஸ் சார், லீமாரோஸு பேக்லேருந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக படம் தானே. 500 கோடி அங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே 200 கோடி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உண்மை தான்.
இப்போ லீமா ரோஸுக்கு என்ன தெரியும், அவங்க ஐஜேகேல இருந்தாங்க, பணம் நிறைய இருக்குது, ஆதவ அர்ஜுனுடைய அத்தைன்னு வைங்களேன், அவங்க பணத்தை தான் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே என்ன நடந்து போச்சுன்னா, இவர் உடனே நேரடியாக எல்லா தலைவர்களையும் பார்த்தார். ஸ்டாலின் போய் பார்த்தாரு, நம்ம சீமான் ஐயாவை பார்த்தாரு, வைகோ ஐயாவை பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாரு. விடுதலை சிறுத்தைகள் நம்ம தோழர் திருமாவை போய் பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார். இந்தியன் முஸ்லீம் லீக் ஆஃபீஸுக்கு மண்ணடிக்கு போனார். அதில் இவங்க எல்லாரும் தலைவர்கள். சீமான் தலைவர், திருமா ஐயா தலைவர், காதர் மேதி சாப் தலைவர், எல்லாருமே தலைவர்கள். இவர் யார், வேலுமணி யாருமே இல்லையே. இங்கே போய் பார்த்து மாலை 3 மணிக்கு போர்வையை போத்திட்டு வந்தார். வந்த உடனே அட்வைசர் கமிட்டி சொல்கிறான், கடைசியில் மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணும்போது 24 தான் வச்சு, அதில் 1 போயிட்டாங்க, 24 தான். கடைசியில் கட்சி தாவல் சட்டம் விஜய் நீங்கள் பண்ணுறது தப்பு தம்பி, 25 பேர் வந்ததுனால நமக்கு கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். இவர் நோட்டீஸ் கொடுத்தா டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும். யார், எடப்பாடி பழனிசாமி. கொடுத்தாச்சுன்னா அப்புறம் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாமல் நீங்கள் போயிடுவீங்க, ஆட்சி கவிழ்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொள்கை ரீதியாக நம்ம பாசிட்டிவாக நம்ம எப்போவுமே அவங்க விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மெஜாரிட்டி கிடைக்காட்டனா அவர் அதிமுக அணுகவே இல்லை. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் இவ்வளோ தான் நின்றுக்கிட்டார். ஐயுஎம்எல், இந்தியன் முஸ்லீம் லீக். அப்போ அவர் ஒரு மதச்சார்பற்ற ஒரு விவகாரத்தை கட்டமைக்கிறார். ஏன்னா அவருக்கு மேலே வெறுப்பை ஊதினவர் தான் ஹெச் ராஜா. ஆரம்பத்தில் அவர் வரும்போது ஹெச் ராஜாவுக்கு இவெல்லாம் இப்படி வருவார்னு தெரியாது. ஜோசப் விஜய்னு பெருசாக பேசினான், நம்ம இவன் பெரிய ஆளை மாதிரி. நம்ம சீமான் ஐயாவை பார்த்து செபாஸ்டியன் சீமான்னு சொன்னான். ஏன்டா கிறிஸ்தவனாக இருக்கட்டும், அவன் முஸ்லீமாக இருக்கட்டுன்னு ஏன், அவெல்லாம் இந்த நாட்டில் உள்ளவன் தானப்பா. இப்போ என் பேர் சுஃபியான், எனக்கு எந்த நாடியா, என்னுடைய தாய்மொழியே தமிழை வச்சு தான் நான் நிற்கிறேன். நான் அந்த தேர்தலில் நிற்கிறேன்னா சுஃபியான் யார், அவன் ஒரு மைனாரிட்டி சமூகம் தானே, அப்படி பேச முடியாது. பேசினா எனக்கு ஒன்றும் இல்லை, அசிங்கமாக பேசிட்டு போயிடுவேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இந்த மண்ணு தான் வாழ்க்கை, எனக்கு இந்த மண்ணை தவிர எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மண்ணும் இந்த மக்களும் இந்த குடிகளும், நீ ஒரு ஜாதியில் இருப்பா, நான் நீனு ஒன்று தானடா, நம்ம மாற்றம் இல்லையே. அப்படி தான் நமக்கு எல்லாரும் ஒருத்தர் சொன்னோம், நீ நானும் ஒன்று தானடா, தமிழர்கள்லாம் ஒன்று தானே. இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஜோசப் விஜய் இந்த மதச்சார்பற்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தப்புவார். அதை நான் 2வது சொல்கிறேன். இப்போ அதிமுகவுடைய நிலைமை நம்ம என்னன்னு கேட்டால், இன்றைக்கி காலையில் கிடைச்ச தகவல், சிவி சண்முகம் ஃபுல்லாக உச்சகட்டத்தில் இருக்காராம். உச்சகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், 2 பேசக்கூடிய ஆள் அவர் உச்சகட்டத்தில் இருக்கார். வேலுமணி இப்போ மறுபடியும் சொல்கிறார், எங்கள் முதலமைச்சர் எங்கள் பொதுச் செயலாளர் யாருங்காரு, எடப்பாடி. ஏன்னா இங்கேருந்து ஒரு 7 பேர் போகிறான். பெஞ்சமின் அழுதுகிட்டே போயிட்டான். யார், மதுரை வாயில் பெஞ்சமின் இருக்கார, அவர் அழுது கொண்டே போய்விட்டார். நான் கட்சியில் இல்லைன்னா என்னென்னா கேட்கல ஆண்டா அவரு போயிட்டார். இப்படி 7 பேர் போனோன்னா கட்சி அவர் கையில் தான் இருக்குது. யார் கையில்? எடப்பாடி கையில் தான் இருக்குது. அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்போது அங்கே போனால் அவங்க இவனு இந்த கூட்டணி கையில் சேர்ந்தா ஒன்றும் விளங்காது. இப்போது நேற்று பேட்டியில் பார்த்தீங்கன்னா, நேற்று இவரை காணோம், ஐயா சிவி சண்முகத்தை காணோம். நம்முடைய வேலுமணி ஐயா அவர்களும் தங்கமணிலாம் நின்றாங்க. வேலுமணி சார் திருப்பி என்ன சொன்னார்னா, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயா தான் சொல்லிட்டாங்க. அப்போ அது இப்போ எடப்பாடிட்ட நியூஸ் என்ன வருதுன்னா, எடப்பாடி ஒருத்தரை கட்டம் கட்டினா உலகம் அழிஞ்சாலும் சேர்க்க மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு, அப்புறாணி வாயில்லாத மனுஷன் நம்ம ஓபிஎஸ். அவர் அவரை தூண்டி விட்டு கட்சி நாசமாக்குனது துக்குளக்கு குருமூர்த்தி ஐயா அவர்கள் கேட்டாங்க. ஓபிஎஸ் வேற ஒன்றும் கேட்கல, நான் கடைசியில் கட்சியில் தொண்டனாக இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றுமே வேண்டார், நான் சாகும்போது என் உடம்புல அதெல்லாம் பெரிய பாவம், அதிமுக கூடி போத்தன்ட்டு அந்த மனுஷனே பற்றி விட்டார். இன்றைக்கி பல பேருக்கு அவர் மீது ஏசுவாங்க, ஆனால் நான் மட்டும் திட்ட மாட்டேன். ஏன்னா 3 முறை முதலமைச்சர் இருந்தாங்க, நல்ல மனுஷனும் கூட. தவறுக்கு என் மேலே தவறு இல்லையா, என் மேலே 1000 குற்றம் இருக்கும். இப்படியெல்லாம் செஞ்சு சசிகலாமா 40 வருஷம் அந்த கட்சியை கொண்டு வந்தாங்க. நீ யாருன்னு கேட்டார். இன்றைக்கி அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் கிடையாது, குறித்து வச்சுக்கிடுங்க. 100% இணைந்தால் அது வேறு, இணைந்த பிறகு நம்ம பேசுவோம். வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் எடப்பாடி இருக்கும் வரைக்கும் கிடையாது. எடப்பாடி சிவி சண்முகத்தை சேர்க்கவே மாட்டேன்ட்டாரான். இப்போ நேற்று கிடைச்ச, இன்னைக்கு காலைல கிடைச்ச தகவல், எவன் சேர்த்தாலும் சரி சிவி சண்முகத்தை நான் சேர்க்க மாட்டேன்ட்டாரான். அவன் இப்படி சொல்லியிருக்காரு, என்னை கேவலப்படுத்துகிறாரு, பொது வெளியில் நான் என்னென்ன நடந்துச்சு திமுகவோட ஏன்னா இவர் ரொம்ப பேசிட்டார். யார்? ஐயா சிவி சண்முகம் எடப்பாடி ஐயாவை பற்றி ரொம்ப மோசமாக பேசினார். நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்,
நம்ம 40 கட்சியே புரட்சி தலைவர் திமுக எதிராக தீய சக்தி ஆரம்பித்து அவனுடைய மெஜாரிட்டியில் நம்ம எப்படியா பண்ணுறதுன்னு கேட்டோம். அதெல்லாம் வெளியே வந்து சொன்னார். நாங்கள் வந்துட்டோம் போயிடும் பயங்கரமாக பேசினாப்புல. நான் அவர் சில நேரத்துக்கு நிதானமாக பேசுவார், சில நேரத்துக்கு நிதானம் இல்லாமல் பேசுவார். இப்போது நம்ம அது என்ன சார் நிதானம் இல்லாமல்? அது புரிகிறவங்களுக்கு புரியும். அதை நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு நெறியாளர், பொறியாளராக கேட்கக்கூடாது. நெறியாளராக இருங்க சார். ஏன் சார் பொறி வச்சு பேசுகிறீங்க? ஏன் சார் நீங்கள் பொறியாளராக இருக்காங்க, நெறியாளராக இருங்க. அதனால் மக்களுக்கு புரியுமா இல்லையா? புரியும். அதனால் விஜயபாஸ்கர் அவர்களும் மற்றவங்களும் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாரு? வேறு சும்மாரு, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பேசினார். இப்போ என்னன்னு எனக்கு கிடைச்ச தகவல், பல பேர் உடஞ்சி போகிறாங்க. எங்கேருந்து? அதிமுக முதற்கட்டமாக 7 பேர் சார். அப்போ விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு, நேற்றைக்கு தோழர் திருமாவளவனோடு கடுமையான மோதல் வலைத்தளங்களில். அப்புறமா என் வீட்டில் வளர்க்கப்பட்ட தென்னை மரம் கூனி வளைந்து பக்கத்து வீட்டில் இளநியை குறித்தான் நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு பேச்சு. அப்புறமா தொங்கு ஏணி ஏறி வந்த ஏணி அப்படின்றலாம் ஏணி திரு விசில் சத்தத்துக்கு போயிட்டேன். அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாங்க. அது போட்டு டெலீட் பண்ணிட்டாரு. அதை எடுத்துட்டு அடுத்தவளை தான் கூனி போன அப்படின்னு கொடுத்தாரு. சரி, அதை விட்டுருங்க. ஆராசா ஒரு கருத்தியலான தான். என்ன ஒரு தவறான விஷயம், என்னமோ திமுக மட்டும்தான் மதச்சார்பின்மை மாதிரி ஒரு பொய் ஏற்படுத்தப்படுகிறது. அது குறித்து நம்ம இன்னொரு முறை நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். இப்போ விஜய் அவர்களும் ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஓகே சார். அங்கே இருக்கக்கூடிய தலித் சகோதரர்கள் ஏராளம். இன்னைக்கு 7 எம்எல்ஏ இருக்காங்க சார். எந்த கட்சியில் சார் இருக்காங்க சார்? 7 தலித் சகோதரர்கள் அங்கே அமைச்சராக இருக்காங்க. இன்றைக்கி வரலாற்றில் ரொம்ப புகழ்மிக்க ஒரு சிறப்புமிக்க விஷயம், மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அதிமுக இனி எந்த எல்லைக்கும் அவர்களுக்கு ஒளிமயமே தெரியவில்லை. மத சார்பற்ற சக்திகளை வலுப்பெறுவதனால் 2029 திமுக கூட காணாமல் போயிடும். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேளுங்க சார். அதாவது மத சார்பற்ற அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். அதே போல் இன்னொரு விமர்சனங்களும் இருக்குது. 2 பாப்பனர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கேள்வியும். அதாவது இந்த பார்வை முதலில் நான் தப்பு. நான் என்ன கேட்குறேன், இந்தியாவில் இருக்கிற ஐஆர்டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி போன்ற மிகப்பெரிய ஆட்கள், ஏன் திரு ராகுல் காந்தி அவர்கள், ராகுல் காந்தியுடைய பாட்டி பார்ப்பனர், பிராமண சமூகம், இன்றைக்கி இடதுசாரிகளில் இருக்கக்கூடிய தோழர் ரங்கராஜன் அவர்கள், நிறைய பேர் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. அதுதான் நமக்கும் வித்தியாசமும் உள்ள வித்தியாசம். பிறப்பால் இழிவு இல்லை. நீங்கள் பெரியாருக்கு மேலே எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. இப்போ நான் வந்து ஒரு அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யா யூஹன்னாஸ் இன்னா ஹலக்குனாக்கும் இது அக்கரியும் ஓ முன்சா ஓ ஜல்னாக்கும் சூபம் ஓ கபா இல்லி தாரஃபு இன்னும் அக்கிரமக்கும் இந்த தாகி அத்துக்காக்கும். இது அரபியில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான சொலவாடல். மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். நீங்கள் பறையரு, நீ தேவரு, நீ கல்லரு, நீ மறவரு, நீ பாயி, நீ கிறிஸ்தவன், நீ மீனவன், நீ முத்தரையன், இப்படி எங்கேயாவது இருக்காயா? இன்னா ஹலக்குனாக்கும் இது சக்கரியும் ஓன்சா ஓ ஜல்னாக்கும் சூபம் ஓ கபா இல்லி தாராஃப் இன்னும் அக்கிரமக்கும் இந்த மனிதர்களின் நல்ல மனிதர்கள் மட்டும்தான் கடவுளுக்கு நெருக்கமானார்கள். அப்படி ஒரு கொள்கையில் இருக்கும்போது நீயா பார்ப்பனன்னு அவனை பார்க்குறான். அது தவறது. அவர்கள் 4000 ஆண்டுகளாக இங்கே தான் வாழ்கிறார்கள். தமிழர்களாகவே மாறி போய்விட்டார்கள். இல்லை சார், அதாவது அது எல்லாரும் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. அது பெருசா பேசப்படலை. ஆனா 2 பாப்பனர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது அதுதான் வெறுப்பு. ஏன் கொடுக்கக்கூடாது? பார்ப்பனர்கள்டா யாரு? அவர்கள் தமிழ் மண்ணில் உள்ளவங்க தான், நம்முடைய மக்கள், நம்முடைய சகோதரர். சார், எந்த சமூகத்தில் சார் வெறுப்பானம் இல்லை? 1008 இந்துத்துவா இருக்கான் சார். இப்போ இஸ்லாமியர்களில் பல பேர் வந்து அடிப்படையில் ஒரு 0.5% கூட இல்லை சார். ஜிஹாதில் வெடிகுண்டு வச்சிரோன்னு போட்டிருக்கான். எல்லா சமூகத்தையும் அவ்வளோ முஸ்லீம்களும் குண்டு வைப்பாங்கிறான். இது உண்மையா? இது உண்மை இல்லைல்ல. கட்ட பஞ்சாயத்து பண்ணுற தலித்து இளைஞர்கள் அப்படித்தான்னு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள், இது உண்மையா? இது பொய். இது அவ்வளோ பொய். அதே மாதிரி எல்லா பார்ப்பனர்களும் அப்படி இல்லை. அதெல்லாம் தவறு. அதில் மெஜாரிட்டியாக அவர்கள் தங்களுக்கான ஒரு கட்சியாக பாரதிய ஜனதாவை தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்து அமைப்பில் இருக்கிறாங்க. ஆனால் மிகச்சிறந்த நண்பர்கள், மிகச்சிறந்த செக்யூலர் ஃபோர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. அதே போன்று வெறுப்பு அரசியல், நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜேர்னலிஸ்டாக யார் மீதும் நீங்கள் வெறுப்பிக்க கூடாது. அது பாவமான செயல், அது மகா பாவம். எல்லோரும் உங்கள் சகோதரர்களாக பாருங்கள். மனிதர்களில் சாதி இல்லை. நான் என்னுடைய கொள்கை, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், மனிதர்களில் சாதி இல்லை, ஆனால் கொள்கை இருக்கிறது. நான் என்னுடைய கொள்கை இருக்குது.
நீங்கள் கொள்கை இருக்குன்னா நீங்கள் போய் அதை விட வேண்டிய தேவையில்லை. இப்போ என்னுடைய கொள்கை என்ன, ஒரு கடவுளை நம்பக்கூடியவன் தான், மற்றது சாதியை நம்ப மாட்டேன். நான் ஒரு கடவுளை விட்டு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க போது எனக்கு அவன் வேற கொள்கை, நான் வேற கொள்கை, ஒரு பேச்சு சொல்ல வரேன். அதனால் இவர்கள் இதை வெறுப்பை தெரிவிக்கிறார்கள். இதில் விஜய் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரமேஷ்னு ஒருத்தர் போட்டிருக்கார், இன்னொருத்தர் மந்திரியர் வெங்கட்ராமன், ஐயா வெங்கட்ராமன், அவங்க 2 பேரும் இருக்கட்டு. இப்போது நம்முடைய நண்பர்கள் கூட விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய ஷானவாஸ் கூட ஒரு கருத்து தெரிந்தார், பார்ப்பனருக்கு கல்வித்துறை கொடுத்தது எப்படின்னு. ஏன் அந்த வெறுப்பு கொடுக்குறீங்க? இந்தியாவை ஆண்டது யார்? இந்திரா காந்தி யார்? நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு யார்? சாஸ்திரி யார்? எல்லாருமே அவர்கள் தானே சார். அம்மா ஜெயலலிதா யார் சார்? என்னைக்கு சார் உங்களுக்கு விரோதமாக நடந்தாங்க? கேன் யூ ஃபைண்ட் அவுட் எனி எக்ஸாம்பிள் தான்? ஜெயலலிதா என்னைக்காவது இஸ்லாமியர்களுக்கு விரோதமாகவும் தலித்துக்கு என்னைக்கு நடக்க மாட்டாங்க. அப்படி நம்ம பார்த்து ஏதோ சில சாத்தான்கள் எல்லா அமைப்பிலையும் உண்டு. இஸ்லாமியர்களில் இருக்கும், தலித்துகளில் இருக்கும், பிராமணர்களில் இருக்கும், நாடாரில் இருக்கும், செட்டியாரில் இருக்கும், எல்லாத்துலேயும் ஷைத்தான் இருக்கும், முக்குளத்தூரில் இருக்கும். அவன் ரொம்ப சேர்த்துவான். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. வெறுப்புக்கு எதிரான ஒரு குரலாக அமையணும்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவல் நன்றி சார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.